தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை முற்றிலும் தடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சந்திரன். சந்திரன், வணக்கம். விவரங்கள் என்ன சந்திரன்? வணக்கம். தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை முற்றிலும் தடுக்க வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகள் மாநகராட்சியில் ஒரு சொட்டு கழிவுநீர் கூட தாமிரபரணி ஆற்றில் கலக்கக்கூடாது. இதற்கு தேவையான நடவடிக்கை உள்ளாட்சி அமைப்பு எடுக்க வேண்டும் என்று மதுரை அமர்வு கூறியுள்ளது. இதை மீறி தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலந்தால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பல கோடி கணக்கில் கடும் அபராதம் விதிக்கப்படும் என நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தாமிரபரணி ஆற்றின் தூய்மையை பாதுகாக்க வேண்டும், இல்லையே தாமிரபரணி ஆறு பூமாக மாறிவிடும் என நீதிபதிகள் கூறியுள்ளனர். தாமிரபரணி ஆற்றில் உள்ள 84 மண்டபங்கள், படித்துறைகளை யார் பராமரிப்பது, பாதுகாப்பு என்பது குறித்தும் 11 தாக்கத்தில் இந்த மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. அதுபோல் பொதுப்பணித்துறையின் நெல்லை நீர்வள ஆதார தலைமை பொறியாளர் நேரில் ஆதரவு விளக்கு அளிக்கும் என்று மதுரை அமர்வு கூறியுள்ளது. தூத்துக்குடி செய்திங்கநல்லூரை சேர்ந்த காமராசு 2018 ஊனி மதுரை அமர்வு மனு தாக்கல் செய்தார். அதில் திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகா புஷ்கர விழா நடைபெறும். 2018 அக்டோபர் மகா புஷ்கர் நடந்தது. தாமிரபரணி ஆற்றின் கரை பழமையான மண்டபங்கள், படித்துறைகள் ஏராளமாக உள்ளன. இவற்றை பழமை மாறாமல் புதுப்பிக்க வேண்டும். ஆற்றில் கழிவு கலப்பை தடுக்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்த மனு விசாரித்த நீதிபதிகள் GR சுவாமிநாதன் புகழேந்தி அமர்வு தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை முற்றிலும் தடுக்க வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகள் மாநகராட்சியிலிருந்து ஒரு சொட்டு கழிவு நீர் கூட தாமிரபரணி ஆற்றில் கலக்கக்கூடாது. இதற்கு தேவையான நடவடிக்கைகளை உள்ளாட்சி அமைப்புகள் எடுக்க வேண்டும். இதே மீறி தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலந்தால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கோடிக்கணக்கில் அபராதம் விதிக்கப்படும். இதற்கு பல உதாரணங்கள் உள்ளன. ஆற்றின் தூய்மையை பாதுகாக்க வேண்டும், இல்லையே தாமிரபரணி ஆறு கூவமாக மாறியும். ஆகவே செப்டம்பர் 26 பொதுப்பணித்துறை நீர்வள ஆதார தலைமை நேரில் விளக்கு அளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைத்துள்ளார்.